ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரேக்ஸ் வியூ. இன்றைக்கி வந்து ஃபாண்டன்ட் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். மைதா 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/2 கப், கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 முட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் சுகர், 100 கிராம் பட்டர், 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தான் இருக்கணும். 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாண்டன்ட் க்ரீம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் பார்த்துடலாம். ஐசிங் சுகர் வந்து நம்ம ஷாப்பில் வாங்குவோம். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படின்னா, 1 கப் வந்து சுகர், 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐசிங் சுகர் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இது 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1/4 கப் சுகர், 1/4 கப் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அகர் அகர் ஜெலட்டின்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணி இந்த ஐசிங் சுகரில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபாண்டன்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மில்க் பவுடர் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஐசிங் சுகரோ இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவரோ நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாண்டன்ட்டை நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்டன்ட் இதை நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். ஏதாவது நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த ஃபாண்டன்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்டன்ட்டை வந்து நான் பட்டர் ஷீட்டில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் பேஸாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் தீமில் வந்து இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கிரிக்கெட் பேஸ்டாக வந்து பேட், பால், ஸ்டெம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டெக்கரிங்க்கு ஜெம்ஸ் வேஃபர் பிஸ்கட் வந்து யூஸ் பண்ணி நான் டெக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி இல்லை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது தீம் பேஸ்டாக வந்து ஃபாண்டன்ட் க்ரீம் யூஸ் பண்ணி கேக் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். இந்த கேக் வந்து கொஞ்சம் சுகரியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாண்டன்ட் கேக் வந்து தீம் பேஸ்டாக, கார்ட்டூன் பேஸ்டாக கேட்பாங்க. ஸோ கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் அவுட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம். எந்த தீமில் நீங்கள் டெக்கர் பண்ணுறீங்களோ அந்த தீமில் நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் அவுட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்டன்ட் சாக்லேட் கேக் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்ரேக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.